கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் கிருபையின் வார்த்தை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3வது நிருபம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி இங்கே யோவான் காயுவை பார்த்து ஆசீர்வதிக்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. இதே போல் வேதத்தில் நிறைய பேர் தங்களுக்கு பிரியமானவர்களை வாழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். ரெபெக்காளை அவருடைய சகோதரர்கள், எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி வாழ்த்தினார்கள். சவுல் தாவீதை பார்த்து, பரம எதிரியாக இருக்கிற தாவீதை பார்த்து நீ மேன்மேலும் மேன்மை அடைவாய் என்று வாழ்த்தினார். இந்த வாழ்த்தெல்லாம் சும்மா வெறுமையாய் ஏதோ ஒரு பேச்சுக்காக சொன்னதல்ல. அவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் இந்த வாழ்த்துக்களை அவர்கள் பேசினார்கள். ரெபெக்காள் தேவனை நம்பி அவள் புறப்பட தயாராக இருக்கும்போது சகோதரர்கள் அவளை ஆசீர்வதிக்கிறார்கள். இங்கே தாவீது செய்த ஒரு நல்ல செயலின் நிமித்தமாக சவுல் தாவீதை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, அதே போல இந்த காயுவை யோவான் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், 5வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற எல்லாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் என்று சொல்லுகிறான். இங்கே பார்க்கும்போது காயு எல்லாரையும் சமமாக நேசித்த ஒரு மனிதனாக இருக்கிறார். ஊக்கமாக உற்சாகமாக எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்த ஒரு மனிதன். இவர்கள் தேவையானவர்கள், இவர்கள் தேவையற்றவர்கள் என்று இல்லாமல், இவர்கள் படித்தவர்கள், இவர்கள் படிக்காதவர்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் எல்லாரிடத்திலும் அவர் ஆர்வத்தோடு ஆசையாக உற்சாகமாக எல்லாரிடத்திலும் அவர் தன்னுடைய நேசத்தை கொட்டினதை இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சபைக்கு வரும்போது, மற்றவர்களிடத்தில் பழகும்போது, நாம் உண்மையாக அவர்களிடத்தில் பழகும்போது, அவர்கள் தேவனுடைய பிள்ளை, நானும் தேவனுடைய பிள்ளை, நான் அவர்களை நேசிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் உண்மையாக அன்பு கூறும்போது, ஸ்டேட்டஸை பார்த்து அன்பு கூறாமல் கர்த்தருடைய பிள்ளை என்ற ஒரு ஸ்தானத்தில் நின்று நாம் அன்பு கூறும்போது அது உண்மையான ஒரு அன்பாக இருக்கிறது. அப்படி நேசிக்கிறவர்களுக்கு தான் இந்த வாழ்த்து பொருத்தமானதாக இருக்கிறது. ஆகையினால நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உங்களுக்கு அருமையானவர்களோடு, சபை மக்களோடு ஆர்வத்தோடு, பட்சபாதம் இல்லாமல் நீங்கள் உற்சாகமாக ஊக்கத்தோடு அவர்களை நேசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.